கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியம் இடையில் மார்த்த இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஏலோகியம் இடையில ஊழியத்தினுடைய ஒரு 10வது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் ஆண்டு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வாரங்களிலே ஆகஸ்ட் மாதம் 14, 15 ஆகிய 2 நாட்கள் ஏலோகி ஜெப மையத்துல விசேஷித்த 10வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்துவதற்கு உதவி செய்தா. மதுரை பட்டணத்துல அப்பா மடியில் நின்றதான ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள் அவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அநேக ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. ஒருவேளை அவருடைய அந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க விரும்பினா எங்களுடைய ஏலோகியம் செல்வகுமார்தான யூடியூப் சேனல்ல நீங்கள் அந்த லைவ் ப்ரோகிராமை நீங்கள் பாருங்கள், ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் ஆனந்தமே, உன் சமூகமே, பேரின்பமே, உங்க பிரசன்னமே என்று சொல்லி அந்த பிரசன்னத்தை வாஞ்சிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே, உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உன் சமூகமே, ஆமென். பிரசன்னப்பா சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம். இந்த பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இந்த நாங்கள் ஒன்றி கூடியிருக்கிறோமே காலை நேரத்தில் அப்பா. என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறது. காலை அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? எத்தனை பேர் இந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆராதிக்க போறீங்க? ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே, உந்தன் சமூகமே. அன்பே ஆண்டவரே, இயேசுவே, என் உயிரானவரே, என் உயிரோடு கலந்தவர இந்த காலை நேரத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் ஒருபோது வெட்கப்படவில்லை. இந்த காலை நேரத்துலப்பா அன்போடு நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், அன்போடு உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுகிறோம். ஆமென். அன்பே என் இயேசுவே, உயிரே உறவே. பாடுவோமா? உயிரே உறவே. சேர்ந்து சொல்லுங்க. ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே, உந்தன் பிரசன்னமே. நீங்க போதும் ஈசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஈசப்பா. பாடுவோமா? உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே
சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே இயேசுவே, அன்பே என் இயேசுவே, ஆரோக்கியமே ஆட்கொண்ட என் தெய்வம். அந்த தெய்வ பிரசன்னம் அப்பா இந்த காலை நேரத்துல ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஆமென், ஆமென். ஆட்கொண்ட என் தெய்வமே இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் ஓ க்ளோரி வாஷேதாராவா. நன்றி அப்பா, அந்த பிரச்சனை இறங்கட்டும். இருப்பதாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சமூகம் எங்களுக்கு வேண்டுமே. ஆண்டவரே உம் சமூகமே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் நடுவில் நீ இருக்கிறவராக இருக்கிறீர். 7 பொன்குத்து விளக்கின் மத்தியில அசைவாடுகிறவர், துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு நடத்துக்கு பாத்திரவே உங்கள் ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உந்தம் பிரசன்னம் ஆனந்தமே. ஆனந்த தெய்வ பிரசன்னம், அந்த தெய்வ மகிமை இறங்கட்டும்பா. காலை நேரத்துல ஒரு செக்கினா வல்லமை மூடிக்கொள்ளுவதாக. ஓ ராபா ஷேகார், எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடி வருவீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியில இறங்கி அசைவாடின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்க சொன்னீங்க குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்துல அந்த ஜெயத்தை நீங்க தந்து நீர் ஆளுக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அவரை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கும் பொழுது ஒரு தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த வாரங்களிலே நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஆயத்தப்படாம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆண்டுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எப்பெல்லாம் நீங்க ஆராதிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவருக்காக விதைக்கும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதே அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 9:6-7 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். வேதம் சொல்லுகிற மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எதுல ஆயத்தமா இருக்கிறீர்கள்? விசனத்தோடு அல்ல, கட்டாயமாய் அல்ல, நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆஸ்வதிக்கிறாரா? அதை எப்படி ஆஸ்வதிக்கிறாரா? சகலவித கிருபை பொறிந்த தேவன் அதை பெருக செய்கிறார்.
நீங்கள் எப்பொழுது விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது அவர் உங்களை பெருக பண்ண அவர் ஆயத்தமாக உள்ளவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உதவி செய்கிற நிமித்தமா, ஊழியங்களை தாங்குற நிமித்தமா, ஊழியர்களுக்கு கொடுக்கிற நிமித்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கைகளில் அந்த ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்ப 2 மீன் ஆண்டவர் இயேசுவின் கைகளை அவன் கொடுத்த பொழுது ஆண்டவர் அதை வாங்கி ஆஸ்வதிக்கிறாரு. 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுத்தாங்க. அப்போ ஒரு மனிதன் உதைக்கும் பொழுது அதை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. முதல் அடை ஆயத்தம் பண்ணி அந்த எலியா தீர்க்கதரிசியிடத்துல அந்த சாரிபாத் விதவை அவள் கொண்டு வருகிறாள். அந்த முதல் அடை அவள் ஆயத்தம் பண்ணி கொண்டு வரா. ஒருவேளை நம்ம நினைப்போம், நானும் என் பிள்ளை சாக போறோமே, இந்த நேரத்துல எனக்கு முதல் அடையை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரன் கேட்கிறாருன்னு சொல்லி நம்ம கோவப்படுவோம். ஆனால் அந்த விதவையானவளோ எதையும் யோசிக்கல. அவர் மிகுந்த ஆயத்தத்தோடு போய் அந்த போஜனத்தை அந்த ஊழியக்காரன் கொடுக்கிறாரு. பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் என்னையும் அவ குறையல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி நமக்கு கொடுக்கிறாரு. எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, 2வது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதா? வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். யாத்ராமம் 19வது அதிகாரம் 10-11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் நினைச்சு பரிசுத்தப்படுத்து, 3ஆம் நாளில் ஆயத்தப்பட்டு இரு. எதற்குன்னா ஆண்டவரை சந்திப்பதற்கு, ஆண்டவரை தரிசிப்பதற்கு. உபவாசத்தோடு மோசே அநேக நேரங்களில் சீனாய் மலைக்கு அவர் கடந்து போகிறார். ஒரு ஆயத்தத்தோடு அவர் கடந்து போகும் பொழுது எதற்கு அவர் போறாரோ? ஆண்டவரை தரிசிப்பதற்கு, ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நியமங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மோசே மலையின் மேல கடந்து போறாரு. அவர் எப்படி போறாரா? ஆயத்தத்தோடு கடந்து போனார். அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் ஒரு எல்லையை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த எல்லையை தாண்டி யாரும் என்ன செய்யக்கூடாது, மேலே ஏறி வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டுறாரு. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களும் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகணும். ஆயத்தம் இல்லாம அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தரிசிக்கணும். அப்ப நீங்க பரிசுத்தம் இல்லாம ஆயத்தம் வேணுங்க. ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆயத்தம். நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமாகும். ஆனா ஆண்டவருடைய தேடுவதற்கோ, ஆலயத்துக்கு போவதற்கோ, திருவிருந்தெடுப்பதற்கோ, ஞானஸ்தானம் பெறுவதற்கோ நம்ம ஆயத்தமாவதில்லை. அதற்கான ஆயத்தம் இடத்துல இருக்குதா? ஏதோ கடமைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், ஓடி எடுக்கிறோங்க. நீங்க எப்பொழுது ஆண்டு சில காரியங்களை நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ஆயத்தத்தோட ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆயத்தம் இல்லாம நாங்க ஊழியத்துல செய்யும் பொழுது சொல்லுவாங்க, 3 காரியத்தை 3P அப்படின்னு சொல்லுவாங்க. 3P. பிரேயர் ஃபர்ஸ்ட், ப்ரிப்பரேஷன், 3வது பிரசன்டேஷன் அப்படின்வாங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லாம நல்லா பிரசன்ட் பண்ண முடியாது, நல்ல விஷயங்களை பேச முடியாது. ஆயத்தமே இல்லாம நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம். ஒருவேளை ஆயத்தம் ரொம்ப முக்கியங்க. ஒரு வாழ்க்கையில ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஊழியத்திலையும் ஊழியம் செய்கிற காரியங்களை சில காரியத்தை ஆயத்தப்படுத்துவோம். எல்லா விதத்திலும் ஆயத்தம் மாறோம். ஆனா அவரை தரிசிப்பதற்கு நம்ம ஆயத்தம் மாறாமா அன்று சொன்னாரு, நீ எல்லாரும் என்ன செய்ய, ஆயத்தப்படுத்து, நீ பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னாரு. ஒரு மனிதன் எப்படி எல்லாம் பரிசுத்தமாக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 காரியத்தை சொல்ல முடியும். எபிரேயர்களின் நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு, பாருங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். நாம் பரிசுத்தமாகும்படியாக இயேசு நகர வாசலுக்கு புறம்பே அவர் கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட கொல்கதா மலைக்கு கடந்து போன ஒரு நோக்கங்க, நம்ம பரிசுத்தமாகணும். ஏன் பரிசுத்தமாகணும்? அவரை தரிசிப்பதற்கு. அல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க. 2வது ஒரு பரிசுத்தம் இருக்குங்க. வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். இன்னைக்கு அநேகருக்கு பிரசங்கத்தை கேட்க நேரம் இல்லைங்க. ஆலயத்துல உட்காருவதற்கு நேரம் இல்லை. கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் வசனத்தை கேட்டு வசனத்தினாலே அவர்கள் பரிசுத்தம் அடைந்தார்கள். 3வது நம்ம பார்க்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு
பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆவியில பிறக்கணுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால பிறக்கும் நம்ம பரிசுத்தமாகிறோம். அவரை தரிசிப்பதற்கு ரத்தத்தினால பரிசுத்தமாக முடியும், வசனத்தினால வார்த்தையினால பரிசுத்தமாக முடியும், மூன்றாவது ஆவியினால பரிசுத்தமாக முடியும். யார் இப்படி பரிசுத்தமாகி ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த மணவாளனை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய சமூகத்தில் நீங்கள் பலனடைய முடியும். நிச்சயமாக பரிசுத்தத்தோடு நீங்கள் நிற்பீர்களானால் அவர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் அவருடைய வல்லமையை பார்க்க முடியும், அவரும் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, தேவனை தரிசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் வரும் பொழுது நீங்கள் கொடுக்கிற காணிக்கையா இருக்கட்டும், நீங்கள் அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பின் ஆராதனையா இருக்கட்டும், இது எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏழை விதவை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எதை பார்த்தாரா? முகத்தை பார்க்கல, வஸ்திரத்தை பார்க்கல, ஸ்டேட்டஸை பார்க்கல. அவள் போட்ட அந்த காணிக்கையும் அவளுடைய அந்த மனதை கர்த்தர் பார்த்தா, இருதயத்தை கர்த்தர் பார்த்தாருங்க. ஒருவேளை நீங்க அவருடைய சமூகத்துல வரும் பொழுது நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்களா? பரிசுத்தமா இருப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? உற்சாகமாய் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனந்தமே சமூகமே, ஏரின்பமே உங்க பிரசன்னமே, அசைவாடும் ஆசீர்வாடுங்கப்பா. இந்த காலை நேரத்துல உடைய முகத்தை தரிசிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உமக்கு கொடுப்பதற்கு எங்க ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். உற்சாகமா கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறேன். இந்த நடுவில் நீங்க அசைவாடுங்க. அர்ப்பணித்த ஜனங்கள், இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்குள்ள பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. அந்த பிரசன்னம் அந்த மகிமை ஒவ்வொருவரும் மேலும் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறபடினாலே, ஒவ்வொருவரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி அப்பா. கர்த்தரை சந்திக்க ஆயத்தமான எங்க ஜனங்கள், நிகழ்ச்சி பார்க்கிறவர்களுக்கு நீர் இவர்களை சந்தித்து இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்ததனுடைய பலனை, உதைத்ததனுடைய பலனை அதிகமாக இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. முகத்தை தரிசித்த இவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது. தெய்வீக கிருபையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.